வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடி ரீசைக்கிள் பின், ஆக்டிவ் டைரக்டரி ரீசைக்கிள் பின். ஓகே, ஸோ ஆக்டிவ் டைரக்டரி ரீசைக்கிள் பின் வந்து பார்த்தீங்கன்னா 2008 R2ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 இந்த ரீசைக்கிள் பின் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2008 R2லையோ 2012 R2லையோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிருக்காது. நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து எனேபிள் பண்ணுறாப்போல ஒரு ஃபீச்சர்ஸ். இன் 2008 R2ல இந்த ரீஸ்டோர் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. என்ன விஷயம்னா அது வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணி இல்லை பவர்ஷெல்லோடைய கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறப்போலும் ரீஸ்டோர் பண்ணுறப்போல இருக்கும். அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் போல இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு. பட் இன் 2012 R2ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் சென்டர்னு சொல்லிட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் நம்ம அது வழியாக என்ன பண்ணுறோம், நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து பண்ணுற போல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஓகே, நார்மலாக இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம், இதான் ஒரு லைஃப் சைக்கிள் போல்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம், இட் இஸ் இன் லைவ் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறோம். டெலிட் ஆப்ஜெக்ட் போயிடுது, கண்டெய்னர் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 60 days to 180 டேஸ்னு சொல்லிட்டு தாம்ஸ்டோன் லைஃப் டைம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உங்கள் என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற போல் அது கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஓகேங்களா. சில கம்பெனியில் வந்து 180 டேஸ் வச்சிருப்பாங்க, சில கம்பெனி வந்து 60 வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு ஏற்றப்போ என்ன ஆகும்னா டெலிட் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஒன்ஸ் அங்கே முடிஞ்சிச்சுன்னா அங்கிருந்து என்ன பண்ணும், ரீசைக்கிள் ஆப்ஜெக்ட் போயிடும். ஓகேங்களா. ரீசைக்கிள் ஆப்ஜெக்ட் போயிட்டு அங்கிருந்து என்ன பண்ணும், ரிமூவ் ஆப்ஜெக்ட் போகும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படின்னா இப்போ லைவ் ஆப்ஜெக்ட்ன்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் கிரியேட் பண்ண அக்கௌண்ட் ஏடி ஆப்ஜெக்ட் வந்து யூசர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஆக்டிவாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் லாகின் பண்ண முடியும். ஸோ அது வந்து லைவ் ஆப்ஜெக்ட். டெலிட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் ஆக்சுவலாக வந்து ரீசைக்கிள் பின்னுடைய ஃபீச்சர் மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பை மிஸ்டேக்காக நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க ஒரு ஆப்ஜெக்டை. ஓகேங்களா. அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆப்ஜெக்ட்டில் போயிடும். ஸோ ரீஸ்டோர் பண்ணுறது தான் மெயின் விஷயம் இது. ஓகே, அதுதான் வந்து இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தெரியாமல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அது ரீசைக்கிள் பின்னுடைய ரீசைக்கிள் பின் என்ன பண்ணியிருப்போம், அது என்ன பண்ணும், டெலிட் ஆப்ஜெக்ட்க்கு நம்ம வந்து போயிடும் அது. ஓகேங்களா. டெலிட் ஆப்ஜெக்ட் கண்டெக்டில் போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைஃப் டைம் உடைய பீரியட் பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொன்ன போல 60 to 180 டேஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போல இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதோடைய குரூப் மெம்பர்ஷிப்பு, ஸோ ஆட்ரிபியூட் எதுவுமே மாறாது. அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அங்கே. ஓகேங்களா. ஸோ அந்த 180 டேஸோ இல்லை 60 டேஸ் வாட் எவர் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அங்கே போய் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் லொக்கேஷனுக்கு. அப்படியே வந்து நீங்கள் டெலீட் பண்ண ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ரீசைக்கிள்டு ஆப்ஜெக்ட்னு ஒரு இதுல போயிடும். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணும், அங்கே போகும்போது என்ன பண்ணும் சில அதாவது எப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் அது டெலிட் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து டெலிட் பண்ணி விட்டுரும். அது நீ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் சைக்கிள். ஓகேங்களா. அது ஒரு சைக்கிள் 60 to 180 டேஸ் வந்து அங்கே இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், ரிமூவ் ஆப்ஜெக்ட். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சோடனே கடைசியில் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக அந்த கேர்பேஜ் கலெக்ஷன் ஒரு ப்ராசஸ் படி என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அந்த அக்கௌண்ட்டையே வந்து எடுத்துரும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ்லேருந்தே கம்ப்ளீட்டாக அந்த யூசர் ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ண நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து dsc.msc ஆக்டிவ் டைரக்டரி கன்சோல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது, மஹாந்த்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, யூசர் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா பை மிஸ்டேக்காக நான் டெலீட் பண்ணிட்டேன் இந்த அக்கௌண்ட்டை. ஓகேங்களா, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் எப்படி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் போயிட்டு நான் சொன்னா போல் ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன போல் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆயிருக்காது. நான் இப்போ எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எனேபிள் ரீசைக்கிள் பின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ எனேபிள் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா டெலிட்டட் ஆப்ஜெக்ட்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் டெலீட் பண்ண மஹந்த்னு ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ வென் டெலிட்டட். ஓகேங்களா. இப்போ ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைம்லேருந்து என்ன பண்ணும் 60 டேஸோ 180 டேஸோ நம்ம எந்த தாம்ஸ்டோன் லைஃப் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் சிம்பிள். ஓகேங்களா.
அதுதான் 2012 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னா இதுதான் நம்மளுக்கு ரீஸ்டோர் கொடுத்துட்டுனா நீங்கள் வந்து இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஆட்ரிபியூட்ஸு ஓகேங்களா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்படியே லைவ் ஆப்ஜெக்ட் போல் அப்படியே வந்துடும் எனக்கு. ஓகே, அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஓகே, இன்னொரு ஃபீச்சரும் ஒன்று இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இது தெரியாமல் டெலீட் பண்ணிட்டோம் கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே ஓகேங்களா. எப்படின்னா இப்போ ஓயூ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஆப்ஜெக்ட் போனீங்கன்னா இங்கே வந்து ப்ரொடெக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஆக்சிடென்டல் டெலிஷன். இது நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் டெலீட் பண்ணுறேன் ஓயை ஓகேங்களா, தெரியாமல் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் ஆகாது. ஸோ மறுபடியும் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் மறுபடியும் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு இதை அன்டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும் எனக்கு. அதே போல் தான் யூசர் ஆப்ஜெக்ட்டுக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஆப்ஜெக்ட்டில் போனீங்கன்னா எனக்கு இப்போ டெலீட் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே டிக் ஆகலை, அதனால் டெலீட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் டிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்டை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா அது டெலீட் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டெலிட் ஆகிடுச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஸ்டோர் பில்லில் வந்து நம்மளுக்கு வந்து டெலிட்டட் போயில் வந்து நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கு நம்ம அங்கேருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து 2012 ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரீசைக்கிள் பின் பொறுத்து ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு வேறு எதனா டெக்னிக்கல் வீடியோ வந்து நான் அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.